கர்ப்பிணி பெண் ₹1,00,000 பணம் செலுத்தினாலும் கேன்சல் ஆகும் விமான டிக்கெட், கண்டுகொள்ளாத இந்திய தூதரகம், ஹோட்டல் அறை கூட தராத அமீரக அரசு என வளைகுடா நாடுகளில் சிக்கி தவித்து வரும் இந்தியர்கள் பலர் தங்கள் வேதனையையும் கொந்தளிப்பையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். ஜெயேஷ் தக்கர் என்பவர் தனது எக்ஸ் தள பதிவில், கடந்த 3 நாட்களாக சிக்கி தவித்து வருகிறேன். செய்திகளில் சொல்வது போல துபாயில் சிக்கிய பயணிகளுக்கு இலவச ஹோட்டல் அறை, உணவு என்பதெல்லாம் எனக்கு கிடைக்கவில்லை. அபுதாபியில் இருப்பவர்களுக்கு தான் சலுகை எல்லாம் கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் நான் காசு கொடுத்து கூட வாங்கிக் கொள்வேன். ஆனால் இந்திய தூதரகத்திற்கு போன் செய்தால் யாரும் பதிலளிப்பதில்லை என குமுறியுள்ளார். துபாயில் உள்ள இந்திய தூதரகத்தின் அவசர எண்ணை தொடர்பு கொண்டால் ஒருவர் கூட அழைப்பை எடுத்த பாடில்லை என வேதனையுடன் கூறிய ஜெயேஷ், ஃபுஜைராவில் இருந்து மும்பைக்கு ஒரு விமான டிக்கெட்டின் விலை ₹1,00,000 வரை வசூலிக்கப்படுவதாகவும், பணம் செலுத்திய பிறகும் விமானம் புறப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு விமான நிறுவனம் பயணத்தை ரத்து செய்து விடுவதாகவும் அவர் புகார் கூறியுள்ளார். இதனால் செலுத்திய பணத்தையும் உடனடியாக திரும்ப பெற முடியாமல் கடும் நிதி நெருக்கடிக்கு ஆளானதாக கூறியுள்ளார். மைமூன் என்கிற மற்றொரு பயனர், கர்ப்பிணி பெண் உட்பட 3 பேர் கொண்ட இந்திய குடும்பம் துபாயில் சிக்கி இருப்பதாகவும், அபுதாபியை போலவே துபாய் நிர்வாகமும் விடுதி கட்டணத்தை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமீரகம் செல்ல வேண்டிய விமானம் ரத்தானதால் மாஸ்கோ விமான நிலையத்தில் கையில் ₹1 கூட இல்லாமல் உணவு தண்ணீர் இன்றி தனியாளாக தவிப்பதாக சுனில் குப்தா என்கிற மற்றொரு பயனர் வேதனை தெரிவித்துள்ளார். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துபாயை அடைந்துவிட முடியும் என்கிற அளவுக்கு மிகப்பெரிய விமான சேவை இருந்தது. ஆனால் தற்போதைய பதற்றத்தால் துபாய் மற்றும் அதன் வழியாக நாடு திரும்ப நினைத்தவர்கள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்றனர்.